friends, welcome to Erode Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டு கோழில நான் சிந்தாமணி chicken உங்களுக்கு பண்ணி காட்றேன். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நல்லெண்ணெய் குளிக்கரண்டில 2 கரண்டி ஊத்திக்கங்க போதும். ஏன்னா அந்த சிக்கன்லயே வந்து உங்களுக்கு ஆயில் நிறைய இருக்கும். இங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, 2 ஜீரகம் போட்டுருக்கேன் அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ணுங்க சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க இந்த இஞ்சி தட்டி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10 பல்லு தட்டி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பேஸ்ட் போட வேண்டாங்க, இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு, ஒரு 4 இனுக்கு எடுத்து நம்ம உருவி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்க இது ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம மசாலா எதுவும் போட போகிறது கிடையாது. சிக்கன் சிந்தாமணி செய்யும் போது கொஞ்சம் நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா ஒரு 25 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். விதை துள்ளி கூட இருக்கக்கூடாது, விதை போட்டிங்கன்னா ரொம்ப காரம் வந்துடும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. பாருங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழியை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. இதை நம்ம போட்டுக்கலாம். பாருங்க இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் தட்டு வச்சு மூடிடுவோம், நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டு நம்ம ஒரு வாட்டி வந்து கிளறி விட்டுருவோம், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. பாருங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நம்ம தூவி விட்டுடலாம். நல்லா மூடி வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அதை வந்து திறந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இதான் கரெக்டான ஸ்டேஜு, நம்ம எடுத்துடலாங்க. சூப்பரான நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.